குழந்தைங்களுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு பொருள் தான் ஸ்கூல் யூனிஃபார்ம். அது கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் அவங்க தோலோட ஒட்டி இருக்கு. ஒரு வருடத்திற்கு 200 நாட்கள் பயன்படுத்துறாங்க. அப்படிப்பட்ட யூனிஃபார்ம்ல அவங்களுக்கு டேஞ்சரஸ் கொடுக்குற மாதிரி ஒரு கெமிக்கல் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? அதுதான் இந்த செய்தி தொகுப்புல பார்க்க போறோம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க சாப்பிட்ற நிறைய விதமான பொருட்கள்ல கெமிக்கல்ஸ் இருக்கு. அதனால நிறைய சீரியஸான டேஞ்சரஸான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இப்போ அவங்க உடுத்துற உடையில கூட நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது பலரையும் அதிர்ச்சி ஊட்டுற விதமா இருக்கு. டாக்ஸிக் த்ரெட்ஸ் அப்படின்னு ஒரு ஆய்வறிக்கையில விஞ்ஞானிகள் புது விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுல கிட்டத்தட்ட 40 டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்ஸை ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அதுல 15 ப்ராடக்ட்ஸ் கிட்ட குழந்தைங்களுக்கு அபாயம் கொடுக்கிற மாதிரியான கெமிக்கல்ஸ் இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த 15 ப்ராடக்ட்ஸ்ல நோனிஃபினால் மற்றும் அதை சார்ந்த சில கெமிக்கல்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த கெமிக்கல் ஏன் பயன்படுத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, துணிகளை சுத்தம் பண்றதுக்கும் அதோட கலரிங் ப்ராசஸ்லயும் இந்த கெமிக்கல் பெரும்பாலும் பயன்படுத்தப்படும். இந்த கெமிக்கல் ரொம்பவே டேஞ்சரஸ்னு சொல்றாங்க. இது பெரும்பான்மையான தோல் நோய்க்கு வந்துட்டு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம ஹார்மோன் சேஞ்சஸ்லயே இது வந்துட்டு பயங்கரமா இம்பாக்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. அண்ட் இந்த கெமிக்கல் வந்துட்டு பெரும்பாலும் குழந்தைங்களோட உடையில தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்ப சமூக ஊடகங்கள்ல 764 மில்லிகிராம் பர் கிலோகிராம் அளவுக்கு இந்த கெமிக்கல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. இது பார்ஷியலி ட்ரூன்னு வேணா சொல்லலாம். 764 மில்லிகிராம் பர் கிலோகிராம்ங்கிற அளவுல அதிகபட்சமா இந்த கெமிக்கல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க. குறிப்பா இந்த கெமிக்கல் எல்லா துணிகள்லயும் இருக்குங்கிறத சொல்ல முடியாது. சில குறிப்பிட்ட ஃபேப்ரிக்ஸ்ல மட்டும்தான் இந்த கெமிக்கல் இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. ஸோ இனிமே நீங்க உங்களோட குழந்தைகளுக்கு யூனிஃபார்ம் வாங்க போறீங்க அப்படின்னா அது லாங் லாஸ்டா இருக்கா, நிறம் கரெக்டா இருக்கா, கிளாத் வந்து கிழியாம இருக்கா அப்படிங்கறத மட்டும் பார்க்காம அந்த துணி எவ்வளவு குவாலிட்டியா இருக்கு, அது கவர்மெண்ட் சர்டிஃபைட் பெற்ற கிளாத் தானா, ஃபேப்ரிக் தானா அப்படிங்கறதையும் செக் பண்ணி வாங்குங்க. அது நுகர்வோர்களோட உரிமையா பார்க்கப்படுது. உங்க குழந்தை உங்களோட பணம். ஸோ தெரிஞ்சுக்க வேண்டியதும் உங்களோட உரிமை.